மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, அல்லே. ஆதாம் தேவனுக்கு விரோதமா அந்த பிசாசு கூட சேர்ந்துக்கிட்டான் அப்படிங்கிறது தான் பைபிள் ஆரம்பிக்கிறதே அப்படிதான் ஆரம்பிக்குது. ஆதாம் தேவனுடைய சாயல், தேவனுடைய பிள்ளையா உண்டாக்கப்பட்ட ஆளு, அவன் தேவனுடைய எதிரி கூட போய் சேர்ந்துக்கிட்டான். பழந்துன்னாங்கிறதெல்லாம் சும்மா லேசு பாசா சொல்றது. பழந்துனதுக்காகவா போய் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க, நரகத்துக்கு போன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆள் கொஞ்ச நாள் முன்னாடி கேட்டார், பாஸ்டர், கர்த்தர் இந்த இஸ்ரவேலரை 400 வருஷம் எகிப்தில் அந்த எகிப்திற்கு அடிமையாக வச்சுருந்தது சரியா பாஸ்டர்? ரொம்ப அதிகம் இல்லையா அது? அப்படி கேட்டார். 400 வருஷம் எகிப்து தேசத்தில் அவங்கள அடிமையாக வச்சுருந்தது அது ரொம்ப அதிகம் இல்லையா? அதாவது கர்த்தர் மேலே குற்றம் சொல்லாத குறையா, கர்த்தர் செஞ்சது சரியில்லை அப்படி சொல்லாத குறையா அவர் சொல்கிறார், ரொம்ப அதிகம் இல்லை அப்படின்னு. சரி, அதிகம்னே வச்சுக்கிடுவோம். ஆனால் இவங்களெல்லாரும் கிளம்பி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தால் வர்ற வழியிலே கண்குடி செய்கிறாங்க. அப்போ இவங்க அங்கே இருந்திருக்க வேண்டியவங்களா வெளியே வந்திருக்க வேண்டிய ஆட்களா? இவங்க அங்கேயே இருந்திருக்க வேண்டியவங்க தான். கர்த்தர் இறக்கப்பட்டு வாங்கடா போகலாம், நமக்கு ஒரு தேசம் இருக்குது, நம்ம போகலாம், இனிமேல் நீங்கள் அடிமையாக இருக்க வேண்டாம், வாங்க போகலான்னு கூட்டிகிட்டு வந்ததுக்கு இன்றைக்கி தான் பிரசங்கத்தில் கேட்டிங்களே, மோசேக்கு விரோதமாக, ஆரோனுக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்து நாங்கள்லாம் செத்து தான் தெரியணுமா அப்படி சொன்னாங்க. கடைசிக்கு செத்து போயிட்டாங்க. அதாவது ரொம்ப ஆச்சரியத்தில் எனக்கு ஆதாம் பாவம் செஞ்சது ஆச்சரியம். இப்போ ரட்சிக்கப்படுங்கடான்னு சொன்னால் அது ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறது இன்னொரு ஆச்சரியம். கண்ணை திறந்துக்கிட்டே மொட்டை கிணறுல விழுந்து சாகுறேன், கண்ணை திறந்து எனக்கு தெரிய கர்த்தர் வேண்டாம், நான் நரகம் போகிறேன், எனக்கு கடவுள் வேண்டியதில்லை, நான் பிசாசு கூட சேர்ந்துக்கிறேன், பாவத்துக்கு பிசாசுக்கு அடிமையாக இருப்பானே ஒழிய கர்த்தரோட கூட வந்து பரலோகம் போகிற ஆளாக நான் இருக்க முடியாது. அது என்னது எனக்கு ஒன்றும் விளங்கலை. அதான் கேட்டேன், உங்களுக்கு ஏதாவது விளங்குனா சொல்லுங்கன்னு. பைபிள் இதை வந்து ஒரு மிஸ்டரி அப்படி தான் சொல்லுது, புதிர், புரியாத புதிர் அப்படி தான் சொல்லுது. அது விளங்கலை, உண்மைதான். ஆனாலும் தேவன் இப்படி தன்னை விட்டு கடத்தி கொண்டு போகப்பட்ட தன்னுடைய பிள்ளைகளை மறுபடியும் மீட்கும்படியாக அவருக்கு மனசு இருந்துச்சு. அதை மீட்கிறதுக்காக ஒரு பரிகாரம் செய்கிறதுக்கு தீர்மானித்தார். அதுக்கு தன்னுடைய குமாரனே சாகணும், அப்படி சாக கொடுத்தாதான் இந்த மனுஷரை மறுபடியும் மீட்க முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் சாகவே கொடுக்குறேன்றாரு. அப்படி தான் சாக கொடுத்தாரு. அப்போ அவர் வந்து நான் உங்களோட ஒப்புரவாய்க்கிறேன் அப்படி சொல்லி தான் தேவன் இயேசுவை அனுப்பினார். இயேசுவை அனுப்புனதுனால எல்லாரும் ஒப்புரவு ஆயிட்டாங்களா? எல்லாரும் தேவனுடைய பிள்ளை ஆயிட்டாங்களா? எல்லோரும் பரலோகம் போகிறவங்களா ஆயிட்டாங்களா? இல்லையே. அவர் மட்டும் ஒப்புரவாக்கிக்கிறேன், நான் பரலோகத்துக்கு போகிற வாசலை திறந்து விட்டுறேன் அப்படின்னாக்க எல்லாருக்கும் பரலோகம் இல்லை. அதான் ஒரு ஆள் சொன்னேன்,
ஒரு ஒரு தீர்மானத்தின்படி அரசாங்கம் என்ன பண்ணுச்சான், இந்த ஜெயிலில் இருக்கவனெல்லாம் இன்றைக்கி நான் வெளியே விட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருச்சான். ஆனால் நிறைய பேர் ஜெயிலை விட்டு போகலையாம். அப்போ அங்கே வந்து ஒரு ஆள் கேட்குறாரு, அப்பா ஜெயில் கதவு திறந்து கிடக்கு, ஏன்டா என்ன நீ ஜெயிலுக்குள்ளே இருக்கேன்னா, இங்கே மணி அடித்த நேரம் சாப்பாடு கிடைக்குது. அப்படி தான் இஸ்ரவேலர்னு சொன்னாங்க. நாங்கள் அங்கே இருக்கிறப்ப அந்த கொம்பட்டி காய்களையும் அந்த வெங்காயத்தையும் வெள்ளை பூண்டுகளையும் நாங்கள் அங்கே அவங்களுக்கு வேலை செய்கிறது தேவையில்ல, என்ன எங்களை கூட்டி கொண்டு வந்து இங்கே சாகடிக்க கொண்டு வந்தேன். அப்படி தான் மோசையை பற்றி கேட்குறாங்க. அதுவும் கொஞ்சம் ஆச்சரியம்தான். அந்த சாப்பாடு கிடச்சா போதுன்றான், அடிமைத்தனத்தில் இருந்தால் போதுங்கிறான். அதான் நான் யோசித்தேன், 400 வருஷமாக அங்கே வச்சுருந்தது அதிகம் இல்லையான்னு கேட்டால் 400 வருஷம் இல்லை, அதுக்கப்புறம் கூட்டி வந்தாலும் விட்டா நான் அங்கே தான் போகிறேன்னு தானே சொன்னேன். நமக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு போகலாம் அப்படி தான் சொன்னாங்க. இந்த பிரசங்கமெல்லாம் ரொம்ப பண்ண மாட்டாங்க, ஆனால் இதான் நடக்குது இப்போ உண்மையிலேயே மக்களிடத்தில். ஒரு சில ஆட்கள் ரட்சிக்கப்பட்டு வந்தவர்கள் கூட அப்புறம் கர்த்தரை விட்டு போயிடுறத பார்க்குறப்ப ஆச்சரியமாக இருக்குது. கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்த்தவர்கள் அவர்களும் போயிடுறப்ப ஆச்சரியமாக இருக்குது. அதான் நம்பர் 1, தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்மை அவரோட மறுபடியும் ஒப்புரவாக்கி கொள்ளுகிறதற்காக அவர் இயேசுவை அனுப்பினார், பரிகாரம் செய்தார், பரலோகத்தின் வாசலை திறந்தார். பரலோகத்தின் வாசலை திறந்ததோடு ஒப்புரவாயிருச்சான்னா ஒப்புரவாகலை இன்னும். அதுக்கான ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிச்சுட்டு சொல்கிறேன். 2 கொரிந்தியர் 5:17 முதல் கடைசி வரை இது ரொம்ப அற்புதமான வசனங்கள். 2 கொரிந்தியர் 5:17 முதல், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை அவரோட கூட ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கி அதான் பாருங்கள், மீதி ஜனங்களை தேவனோட ஒப்புரவாக்குற ஒரு ஊழியம் விசுவாசிகள் எல்லாருக்கும் இருக்குது. இப்போ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கிற எல்லாரையும் நான் போய் சந்திச்சிட முடியாது, அது ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். எல்லாரையும் நான் போய் எப்படி பார்க்க முடியாது. அதனால் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகள் எல்லார் மூலமாக அவங்க யார் யார் பக்கத்தில் இருந்து குடியிருக்காங்களோ அங்கே வாழ்ந்திருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கிட்டையும் சாட்சியாக இருக்க, சுவிசேஷத்தை அறிவிக்க அங்கே ஒரு பெரிய ஸ்லாக்கியம். இது வேலை, இதென்ன தனிமா கட்டாயமாக போய் சொல்லணுமா, சத்தா சாகிறேன் போனால் போகிறேன் நரகத்துக்கு, அப்படி இல்லை. ஒருத்தரை உயிரோட காப்பாற்ற வாய்ப்பு இருந்து காப்பாற்றாமல் போனால் அது பாவம்னே வருது. நன்மை செய்ய அறிந்தும் செய்யாதவனுக்கு அது பாவமாகும் அப்படின்னு இருக்குது. ஒருத்தன் பரலோகம் போகிறதுக்கு வழி இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டா அவன் கேட்டு பரலோகம் போகிற வாய்ப்பு இருக்குது பாருங்க. நீங்கள் சொல்லலைன்னா அவன் அக்கிரமத்தில் செத்து நரகத்துக்கு போவேன், நீ சொல்லாததுனால அந்த ரத்த பழியை உங்ககிட்ட கேட்பேன்னு வேற இவர் சொல்கிறார். அப்போ எவ்வளோ பெரிய பொறுப்பு விசுவாசிகளுக்கு இருக்கிறது என்று நாம் சற்று நினைக்கிறோம். நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. இது நம்ம அறிவிக்கிறது மட்டும்தான், யாரையுமே ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியாது. அநேகருடைய வீடுகளில் இந்த ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிற உங்களை தவிர மீதி ஆட்களெல்லாம் அது எடக்கு பண்ணுற தகராறு பண்ணுற ஆட்களாக இருக்கிறத பார்க்குறப்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படியே ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் உங்களோட கூட ஒத்து வர்ற அளவுக்கு நீ போய முன்னாடி நாங்கள் மெதுவாக வந்துக்கிறோம் அப்படி சொல்கிற ஆளுகள்லாம் நிறையா இருக்கிறாங்க. சரி, இருக்கட்டும். ஆனால் தேவன் மனிதனோட ஒப்புரவாக்குறதுக்கு அவர் சிலுவையில் இயேசுவை கொடுத்தாரு, அதோட கணக்கு முடிஞ்சிருச்சான்னா முடியலை. வாசலை திறந்துட்டார். ஆனால் மனுஷன் தேவனோட ஒப்புரவாகிற ஒன்று இருக்கே, தேவன் மனுஷனோட ஒப்புரவாய்க்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த மனுஷன் நான் தேவனோட ஒப்புரவாகிறேன்னு சொல்லணும்ல, அங்கே தான் இந்த வசனம் வருது. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு
நம்மை அவரோட கூட ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்திலே ஒப்புவித்தார். ஒப்புரவாக்குதலின் உபதேசம்னா சுவிசேஷம். சுவிசேஷத்தை இயேசு ரட்சிக்கிறார் அப்படி சொல்கிறது மட்டும்தான். அந்த சுவிசேஷம் தான் ஒப்புரவாக்குதலின் உபதேசம். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாக இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோங்கிற வார்த்தை அன்னைக்கு பவுல் எழுதும்போது அந்த கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். முதல்ல கொரிந்து சபைக்கு போயிட்டு வந்தப்போ நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த கதையெல்லாம் 1 கொரிந்தியரில் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியரில் வர்றதுக்குள்ளே இடையில ஒரு காலகட்டத்தில் இந்த நிறைய ஜனங்கள் கர்த்தரை விட்டு நியாயப்பிரமாணத்துக்கு போயிட்டாங்க. நியாயப்பிரமாணம் தான் சரின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பவுல் மோசம்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த கர்த்தரை விட்டு போய் நியாயப்பிரமாணத்துக்கு போன ஆட்கள் அவங்கெல்லாம் நீ செஞ்சது சரியில்லைப்பா, மறுபடி கர்த்தட்டவா அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவின் நிமித்தம் தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். அந்த சபைக்குள்ளேருந்து மறுபடி நியாயப்பிரமாணத்துக்கு போனவங்க அவங்கெல்லாம் மறுபடியும் இயேசுவை ஏற்றுக்கிட்டு ரட்சிக்கப்பட்டு தேவனோட ஒப்புரவாகுங்க அப்படின்னு பவுல் அங்கே எழுதுறத பார்க்குறீங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி, நியாயப்பிரமாணத்தினால இல்லை, கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படி. எப்படி நீதியாகிறான்னு சொல்கிறார். நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். எப்படி உன்னை நீதிமான் ஆக்கினார்? நீ நியாயப்பிரமாணத்தை பின்பற்றதுனால இல்லை, சர்க்கம்சிஷன்னால இல்லை, விருத்த சேதனத்தினால இல்லை. நியாயப்பிரமாணத்தை நான் நிறைவேற்றிட்டேன், 10 கட்டளையை நிறைவேற்றிட்டேன். அவன் நிறைவேற்ற முடியாது. அப்படி நிறைவேற்றி நீ ரட்சிக்கப்பட முடியாது, தேவனோட ஒப்புரவாக முடியாது. ஆனால் ஒப்புரவாக்கிறதுக்கு வழி உண்டாக்கியிருக்கிறாரு. என்னன்னு கேட்டால், கிறிஸ்துவுக்குள் நம்ம தேவனுடைய நீதியாகும்படிக்கு, நீதிமான்கிறதே பெரிய விஷயம், தேவனுடைய நீதியாகவே நாம் மாறும்படிக்கு பாவமறியாத இயேசுவை நமக்காக அவர் பாவமாக்கினார். இதுதான்ப்பா காஸ்பல், இதுதான் சுவிசேஷம் அப்படி சொல்கிறாரு. இன்றைக்கு இந்த ஞானஸ்நானம் பற்றி ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு கூட நான் சொல்ல வேண்டும். இந்த ஞானஸ்நானங்கிறது என்னது? இப்போ நான் சொன்னேன், தேவன் தம்முடைய இரக்கங்களால் தம்முடைய குமாரனாய் இயேசுவை அனுப்பி பாவத்துக்கு பரிகாரம் செஞ்சுட்டாரு, பரலோகத்துக்கு போகிற வாசலை திறந்துட்டார். அவர் பரலோகத்துக்கு போகிற வாசலை திறந்துட்டதுனால எல்லாரும் ரட்சிக்கப்படலை. அப்படி இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆப்பிரிக்காவிலேருந்து ஒரு மனுஷன் வந்தான். அவன் சொன்னான், ஆதாம் பாவம் செஞ்சு அங்கே பாவியாக போயிட்டான், அவன் நரகம் போகிறான். இப்போ இயேசு நமக்காக பரிகாரம் செஞ்சுட்டாரு, அதனால் எல்லாரும் பரலோகம் அப்படின்னா எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா சொல்கிறாமே, பைபிளை எப்படியும் சொல்ல முடியுமா? அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். நான் கூட தான் யோசிக்கிறேன். இந்த சுவிசேஷம் அறிவிக்கிற வேலையே கிடையாது, எல்லாரும் பரலோகம். ஆனால் இல்லையே, இயேசுவே ரட்சிக்கப்படு அப்படி சொல்கிறாரு, இல்லாட்டி நரகத்துக்கு போயிடுவேன் அப்படின்றாரு. ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களை நீ பயப்படாத, ஆனால் ஆத்மாவை சரீரத்தை நரகத்தில் தள்ளுவாரே, அவருக்கு பயந்து அடங்கி ஒழுங்கா இரு அப்படின்னு இயேசுவே சொல்கிறாரே. அப்போ இயேசு பரிகாரம் செஞ்ச பிறகும் நரகத்துக்கு போகிற ஜனங்கள், இந்த 95வது சங்கீதமெல்லாம் வாசிங்கன்னா இப்போ கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க, அவங்களுடைய கீழ்ப்படியாமையினால் அப்படி போயிட்டாங்க. ஆனால் நீங்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருங்கிறது தான் இந்த பிரசங்கமே. இப்போ இயேசு வாசலை திறந்தார், தேவன் நம்மளோட ஒப்புரவாகிறேங்கிறார், தேவன் நம்மோட ஒப்புரவாகிறேங்கிறார். ஆனால் எப்போ ஒப்புரவாகுதல் உண்மையாக நடக்குது? நம்மளும் போய் அவரோடவே ஒப்புரவாகிறேன்னு போகிறப்ப. இந்த ஞானஸ்நானங்கிறது என்னது?
உண்மையிலேயே கர்த்தாவே, அந்த மாதிரி ஆதாம் போயிட்டான், சந்ததியில் நான் வந்தேன், உம்மை விட்டு பிரிக்கப்பட்டிருந்தேன், பாவியாக இருந்தேன், உமக்கு விரோதியாக இருந்தேன், இப்போ இயேசு வந்தார், வாசலை திறந்து விட்டார், இப்போ நீர் என்னோட ஒப்புரவாகிறதுக்கு நீர் ரெடி, இப்போ நானும் உம்மோட ஒப்புரவாகிறேன்னு சொல்லி ஒப்புரவாக்குதலுக்கு அடையாளமாக இப்போ நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. ஞானஸ்நானம் எடுக்கிறது நாம் தேவனோட ஒப்புரவாகிறேன் அப்படின்னு சொல்கிறது. சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அப்போ இயேசு ஒப்புரவாக்குறேன்னு சொல்கிறாரா, சரி, ஓகே ஓகே ஓகே, ஆனால் நான் அவரோட ஒப்புரவாகிறேன்னு எப்படி காட்டுறது? அங்கே நான் தேவனோட ஒப்புரவாகிறேன்னு ஞான ஸ்நானம் ஒன்று சொல்லியிருக்கிறார். யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புதலுக்கேற்ற ஞான ஸ்நானம் கொடுத்தான். இயேசுவும் ஞான ஸ்நானம் கொடுத்தாரு. இயேசு ஞான ஸ்நானம் கொடுக்கல, அவருடைய சீஷர்கள் கொடுத்தாங்க அப்படின்னு எழுதியிருக்கு. அது ஐனோன் என்னும் இடத்துல தண்ணீர் அதிகமாக இருந்தபடியாலே இயேசு அங்கே ஞான ஸ்நானம் கொடுத்தாரு. யோவான் ஸ்நானங்க தான் ஞான ஸ்நானம் இதுக்கு ஒரு இடம் வச்சுருந்துருக்கிறாரு, தண்ணீர் அதிகமாக இருந்தபடியினாலே அப்படின்னு சொல்லி மூழ்கி ஞான ஸ்நானம் பற்றி ஒன்று சொல்கிறது வழக்கம். அப்போ இயேசுவுக்கு பிறகு ஒரு சில ஆட்கள் மனம் திரும்புதல் கேட்ட ஞான ஸ்நானத்தை கொடுத்துருந்தாங்க. ஆனால் பவுல் அங்கே போய் கேட்டுட்டு, நீங்கள் எந்த நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்தீர்கள்னா அதில் பற்றி எனக்கு தெரியாதியா அப்படின்ட்டாங்க. அப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுக்கணும்னா திரும்ப ஞானஸ்நானம் கொடுத்தான் அப்படின்னு பைபிளில் எழுதியிருக்கு. அது கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்நானம். அது தெளிவாக கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? மத்தேயு 28 18, 19, 20. மத்தேயு 28 18, 19, 20 3 வசனங்களில் ஒரு கொஞ்சம் தெளிவான காரியங்கள், இயேசுவே சொல்கிற வார்த்தைகள். 18 வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் சொல்கிறது? பிதா என்கிட்ட அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை என்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. ஆகையால் இது எப்போ? இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு, மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன். ஞானஸ்நானம் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுறவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால கொடுங்க, நான் உங்களோட கூட இருக்கேன், தைரியமாக வேலையை பாருங்க அப்படி சொல்லியிருக்கிறாரு. அப்போ எனக்கு அதிகாரம் இருக்குது, நான் சொல்கிறேன் அப்படின்றாரு. அது பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ரட்சிக்கப்படுற எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கொடுன்னு. இப்போ இந்த ஒரு இடத்துல தான் இந்த மாதிரி முழுசுமாக எழுதியிருக்கு. மீதி இடங்களில் இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்தார்கள் அப்படியெல்லாம் பல இடங்களில் எழுதியிருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே இயேசுவே சொன்ன ஒரு வார்த்தை, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று. ஏன்னா இந்த ரட்சிப்பு விஷயத்தில் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் மூவரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். 3 பேர் 3 ஆள். ஆனால் பிதா தான் இவங்களை ரட்சிக்கணும், இது என்னுடைய சித்தம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி இயேசுவுக்கு சொல்ல, நானும் போய் அங்கே சிலுவையில் பாடுபட்டு மரித்து உயிர்த்தல நான் ரெடி அப்படின்னு இவர் வர, இவர் வந்து போன ஒரு பாடு பரிசுத்த ஆவியானவர் இப்போ நம்ம எல்லாருக்குள்ளேயும் சுவிசேஷத்தை வெளிப்படுத்தி வாங்க வாங்க போகலாம், இயேசுவை ஏற்றுக்கங்க, ரட்சிக்கப்படுங்க, ஞானஸ்நானம் எடுங்க அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் கூட்டிட்டு வர்றப்ப பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒருமனப்பட்டு நமக்கு ரட்சிப்பை உண்டாக்கி இருக்கிறார்கள். அவங்க பிதா நான் மட்டும்தான் அப்படி சொல்லிக்கிறல, குமாரன் செஞ்ச வேலைக்குனால குமாரனுக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுக்குறார். பரிசுத்த ஆவியானவர் செய்கிற வேலைக்காக பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறார். அப்படி பார்க்கும்போது நான் தான் தலைவராக இருந்தாலும், பிதா நான் தான் தலைவராக இருந்தாலும் என்னுடைய குமாரனுக்கு
அந்த கனத்தை நான் கொடுக்குறேன், பரிசுத்த ஆவியானவருக்கு அந்த கனத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ ஞானஸ்நானம் எப்படி 3 பேர் இருந்தாலும், ஒரே தேவனாக இருந்தாலும் 3 பேருக்கும் அங்கே அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது, கனம் கொடுக்கப்படுகிறது. அதனால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இயேசு சொல்கிறார். குமாரனை உடையவன் பிதாவை உடையவன், குமாரனை இல்லாதவன் பிதாவையும் இல்லாதவன் அப்படி போட்டிருக்கு. அப்போ குமாரன் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சதுனால தான் பிதாவோட சேர்த்து வச்சிருக்கிறாரு. குமாரன் இல்லைன்னா நம்ம அவரோட சேர்ந்து கொள்ளவே முடியாது. இப்போ இங்கே இருக்க ஒரு குறிப்பிட்ட சபை மக்கள் கம்யூனியன் எடுக்க மாட்டாங்க. கம்யூனியன் எடுக்கும்போது இது உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரமா, உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தமா, இதில் எல்லாம் பங்கு பெறுற அளவுக்கு நான் ஒன்றும் பரிசுத்தம் இல்லை, இதில் சேர்ந்துக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி கையில் கொடுப்பாங்களாம். அதை வாங்கிட்டு எனக்கு தகுதி இல்லை, இந்த நீ வச்சுக்கான்னு பக்கத்தில் கொடுப்பாங்களாம். அவரும் இப்படி பார்த்துட்டு எனக்கு தகுதி இல்லை அப்படி எங்கிட்ட ஒரு பக்கம் ஆரம்பித்து ஒரு பக்கம் வெளியேறி பார்த்தா ஒருத்தருமே அதில் தகுதி இல்லைன்னு கொடுத்துருவாங்களாம். அப்போ யார்தாயா தகுதி? அப்போ உலகத்தில் இவங்களோட சேர்ந்த எவனும் தகுதியாகவே முடியாது. ஆனால் கர்த்தர் சொன்னார், இதோ என்னுடைய உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம்னு கொடுத்தாரு, சீஷர்கள் வாங்கி புசித்தார்கள். இதோ உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தம்னு சொல்லி கொடுத்தாரு, சீஷர்கள் வாங்கி பானம் பண்ணினார்கள். அப்போ சீஷர்கள் வாங்கி இயேசு கொடுக்கறத புசிக்கிறதும் பானம் பண்ணுறதும் சரியா தப்பா? இப்படி ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டு நான் அதுக்கு தகுதி இல்லை, தகுதி இல்லைன்னா இப்போ நீ பரலோகத்துக்கு போக தகுதி இல்லை, கர்த்தரோட கூட சேர தகுதி இல்லை, இதெல்லாம் வழக்காடுவாங்க. விசுவாசிகள் மனத்தெளிவுள்ளவர்களாக இருக்கணும், பைபிள் வாசித்தவங்களாக இருக்கணும். வாசிச்சிருந்தால் போதும், கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாட்டாக கொடுப்பார். வாசித்து வைங்க. சும்மா கண்டபடி வழக்காடுகள் இருப்பாங்க. இப்படி எதையாவது வழக்காடி கிறிஸ்துவை விட்டு ஒருத்தன் எவனாவது உங்களை பிரிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரு அப்படின்னு வேற எழுதியிருக்கு. உங்களுடைய ரட்சிப்பை ஒன்றும் அதையாவது சொல்லி உங்களுடைய ரட்சிப்பை நீங்கள் இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அப்படியெல்லாம் எழுதியிருக்கு. அப்படி தான் இந்த கலாத்திய நாட்டு சபைகளில் போய் நீ விருத்த சாதனம் பண்ணணும், விருத்த சாதனம் பண்ணலைன்னா ரட்சிப்பு இல்லை, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும், இல்லைன்னா ரட்சிப்பு இல்லை, அப்படி எதே சொல்லி விட்டாங்க. அப்போ ரட்சிப்புக்குள்ளே இருந்த கலாத்தியா நாட்டு சபைகளில் இருந்த விசுவாசிகள் இந்த இயேசுவை ஏற்றுக்கிறேங்கிற இது ஒரு விஷயத்தில் தானே பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கு, இந்த ஒரு விஷயத்தில் தானே நம்ம நீதியாகும்படிக்கு அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படி இருக்க எப்படி விருத்த சேதனத்துக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் போனான்? இன்றைக்கு திண்டுக்கல்ல வேணுகத்தக்கன வித்தியாசமான போதனைகள் இருக்கின்றன. நான் நம்புகிறேன், நானாக என்னை பற்றி மேன்மையாக சொல்லிக்கிறதுல அர்த்தம் கிடையாது. ஆனால் இந்த வேத வாக்கியத்தை நல்லா வாசிச்சிருக்கேன், கவனித்து படிச்சிருக்கிறேன். எது கர்த்தருடைய வார்த்தை, எது பிசாசுடைய வார்த்தை அப்படின்னு எனக்கு நல்லா தெரியுது. அதனால் சொல்கிறதுல நான் தைரியமாக விடுதலையோடு கூட உற்சாகத்தோட கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறேன் என்று ஒரு திருப்தியோடு கூட நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் இதுவே வழி, நானே வழி சத்தியம் ஜீவன் என்றார். வேற ஏதோ வழின்றாங்க. இயேசுவை தவிர பாரம்பரியங்களும் ஒத்து போகுங்கிறாங்க. அவங்க பாரம்பரியம் உண்மையிலேயே அந்த இயேசு கிறிஸ்துவோடைய அந்த 12 சீஷர்கள் அவங்க பாரம்பரியங்கள் கிறிஸ்துவ பண்புற்றதாக இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு பின்னாடி வந்த ஆளுங்க அந்த மற்ற ஆட்கள் செய்த பாரம்பரியங்களை சேர்த்துக்கிட்டு இதை கிறிஸ்தவம்னு சொல்லிவிட்டாங்க. இயேசுவை பின்பற்ற வேண்டும். இந்த ஞானஸ்நானத்தை 2 கேள்விகள் கேட்கப்படும். 2 கேள்விகள் கேட்டதுக்கு ஆமாம் ஏற்றுக்கிறேன் அப்படி சொன்னால் ஞானஸ்நானம் கொடுக்க அவருக்கு அதிகாரம் இருக்குது. அதில் இல்லை சொன்னால் அவர் ஞானஸ்நானம் கொடுக்க முடியாது. 2 கேள்வி. உண்மையிலேயே உன்னுடைய ரட்சிப்புக்காக உன்னுடைய பாவத்தை தொலைக்க, உன்னை பரிசுத்தமாக்க, உன்னை நீதிமானாக்க, தேவனுடைய பிள்ளையாக்க, பரலோகத்தின் பிள்ளையாக்க தேவனுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவே வந்து உனக்காக சிலுவையிலே பாடுபட்டு ரத்தம் சிந்து மரித்து உயிர்த்தெழுந்தாரா, அதை நம்புறியா அப்படின்னு ஒரு கேள்வி. உன்னுடைய பாவங்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுபட்டு ரத்தம் சிந்து மரித்து உயிர்த்தெழுந்தார்
அதை நீ விசுவாசிக்கிறியா? அப்படி கேட்டால் விசுவாசிக்கிறேன்னு சொன்னாதான் ஞான ஸ்நானம். அடுத்த கேள்வி, உன்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்வாயா? இல்லைங்க, ஒரு 5 வருஷத்துக்கு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்கிறேன், அப்புறமேலு எனக்கு பல வழிகள்லாம் இருக்குல்லங்க, நீ இப்போ ஞானஸ்நானம் எடுக்க வேண்டாம், நீ நேராக அந்த வழிக்கே போ, ஒன்றும் அவசியம் இல்லை. இன்றைக்கி சில ஆட்கள் சொல்கிறாங்க இவங்கெல்லாம் மதம் மாற்றுறாங்க. மதம் மாத்திரமா? எனக்கு ரொம்ப புரியாத ஒன்று. வீட்டில் புருஷன் மனைவியை மாற்ற முடியல, மனைவி புருஷனை மாற்ற முடியல. ஏசுனார் ஒரே மாம்சாயமாக இருக்கிறார்கள், தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருப்பானாகன்னா அங்கே அது மோசையே எழும்பி இவ்வளோ பிரச்சனையாக இருக்கா, சரி தள்ளு தெளிச்சுட்டு கொடுத்துரு. அவன் அது புதிய ஏற்பாட்டில் வந்த ஆள் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு அவன் என்ன கடான்னா அதுபோல் பிரச்சனையான வாழ்க்கைங்கிறான், குடும்ப வாழ்க்கை. ஆனால் நீங்கள் உண்மையிலேயே தேவனுக்கு பிரியமாக கீழ்ப்படிஞ்சு நல்லா நடக்கணுமானா குடும்ப வாழ்க்கையில் பிசாசு கொடுக்குற அந்த பிரச்சனையை மேற்கொள்ளணும், ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கிறது? கர்த்தருடைய பலத்தினாலே, கர்த்தருடைய கிருபையினாலே. அவர் சொன்னார், புருஷன் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி. பவுல் ஆமாம்மா பிரிஞ்சிருந்தால் தான் நல்லது, கல்யாணம் பண்ணாமல் நல்லதுன்னு சொன்னால் அது கர்த்தருடைய வார்த்தை ஆகிருமா? அது கர்த்தருடைய வார்த்தை ஆகாது. அப்புறம் என்னையா பண்ணணும்? கல்யாணம் கட்டாயம் பண்ணணுமா? ஒன்று பண்ணுறதுக்கு அப்படி இருந்தால் கல்யாணத்தை பண்ணிக்க. ஆனால் கடைசி வரைக்கும் ஒரே மாம்சமாக ஒருமனப்பட்டவர்களாக கர்த்தரை மட்டும் பிடிச்சிக்கிட்டு வாழணும். அதுதான் வெற்றி. வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்குதுங்க. ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனும் இந்த உலகம், இந்த பிசாசு எனக்கு வேண்டாம், மற்ற ஆராதனைகள் வேண்டாம், நான் கர்த்தருடைய பிள்ளையாக வாழ்ந்து பரலோகம் போய் சேருவேன், இங்கே இருக்கிற நாட்களில் சுவிசேஷத்தை அறிவிப்பேன் அப்படின்னு சொல்கிற ஆளாக இருக்கணும். அடுத்து குடும்பமாக இருக்கிறப்ப இந்த 2 பேரை ஒன்றா சேர்த்து வைக்கிறது இருக்குல்ல, அதை பண்ணி விட்ருவாங்க. அதுவுமே ஒரே ஆளாக ஒரு குடும்பமாக ஆக்கி விடுறது போதகர்கள் செஞ்சு விட்ருவாங்க. இவர்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே கணவன் மனைவியுமா இருக்கிறார்கள் என்று அறிவிக்கிறேன்னு சொல்லிடுவார். 10வதுக்கு இயேசுவை இவர்களை ஒரே மாம்சமாக ஆக்கி விட்டுறாரு. ஆனால் அவரவருடைய விருப்பங்கள் வித்தியாசமாக இருக்கிறதுனால அநேக குழப்பங்கள்லாம் வருது. ஆனால் கர்த்தருக்காக இந்த மீதி வித்தியாசமான காரியங்களை விளக்குகிறேன். கர்த்தர் நிமித்தம் எனக்காக சிலுவையிலே ஜீவன் கொடுத்து பாடுபட்டு ரத்தம் சிந்தி என்னை ரட்சித்த அந்த இயேசுவுக்காக, அந்த தேவனுக்காக எங்களுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வித்தியாசங்களை, போராட்டங்களை நீக்கி நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் இருக்க போகிறோம் அப்படிங்கிற தீர்மானம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதா இருக்க முடியும். விவரம் தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டேங்க, சரி, விவரம் தெரியாமல் கல்யாணம் பண்ணாலும் இப்போக்கி இந்த குடும்ப வாழ்க்கையில் பிசாசுடைய கிரியைகளை மேற்கொள்ள தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இப்போ எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுகிறதற்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க வேண்டான்றாங்க, அவ்வளவுதான். இப்போ நம்மெல்லாம் வேணும் அப்படின்னு வந்திருக்கிறோம். இப்போ இயேசுவை ஏற்றுக்கிட்டு வந்திருக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கிட்டு வந்திருந்தா இப்போ தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்போது கர்த்தருடைய சித்தத்தின்படியாய் குடும்பமாய் நன்றாய் மணவாளன் மணவாட்டி, அதுக்கு அடையாளமாக அங்கே கணவன் மனைவி இப்படி வாழ்றதுல எவ்வளோ குழப்பங்க இருக்குதுங்க, பிரச்சனை இருக்குதுங்க. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு கர்த்தருக்கு முதலிடம். அப்புறம் எந்தெந்த இடங்களில் நம்முடைய காரியங்களை சார்ட் அவுட் பண்ண முடியுமோ, சரி பண்ணிக்க முடியுமோ, ஒழுங்குபடுத்திக்க முடியுமோ கர்த்தருக்காக ஒழுங்குபடணும். இப்போ எங்கள் வீட்டில் நான் ஆரம்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த ரட்சிப்புங்கிற ஒரு விஷயம், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற இந்த ஒரு விஷயம், இதில் தான் ஒரு மனப்பாடு க்ளீனாக இருக்குமே ஒழிய மற்ற எல்லா விஷயங்கள்லையும் ஏதாவது ஒன்று லைட்டை போட்டு வைக்கலான்னு இல்லை, அணைச்சி வைக்கணும், அவ்வளோதான். இப்படி எதையாவது ஒன்று இருக்கும், சரி கர்த்தருக்காக லைட்டு எரியட்டும், ஆமாம் கர்த்தருக்காக பூட்டி இருக்கட்டும் கதவு, நான் திறந்து போட்டு போயிடுவேன்.
இப்படி திறந்தா போட்டீங்க, சரி பூட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. வேற பிரச்சனையெல்லாம் இல்லைங்க. சாப்பாடு குறைவா, துணிமணி குறைவா, தங்கிறதுக்கு வசதி குறைவா, போக்குவரத்துக்கு குறைவா, எல்லாமே கர்த்தர் கொடுக்குறாரு. ஆனால் இந்த 2 பேரும் ஒருமனப்பட்டவர்களா, ஒரே மாம்சமாக ஆக்கி விட்டுட்டார். அதை மாற்ற முடியாது, பிரிக்கக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் 2 போதகர்கள், பழைய ஏற்பாட்டு போதகர் ஒரு ஆள், புதிய ஏற்பாட்டு போதகர் ஒரு ஆள். பழைய ஏற்பாட்டு போதகர் பிரிஞ்சு போகலான்றாரு, புதிய ஏற்பாட்டுக்காரர் கல்யாணமே பண்ணாத, ஏன் மாட்டிக்கிறாத அப்படின்றாரு. அப்போ கல்யாணம் எவ்வளவு பிரச்சனையானதுங்கிறது நமக்கு விளங்குது. கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் பண்ணாமல் இருந்துக்க, பண்ணியிருந்தாக்க கல்யாணத்தை விட்டு பிரிக்கிறத பற்றி யோசிக்காத, அப்படியெல்லாம் பைபிளில் எழுதியிருக்கு. அப்போ இதை கர்த்தர் நிமித்தம் என்னுடைய குடும்ப வாழ்க்கையை செவ்வையாக, என் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள செவ்வையாக, அவர் விரும்புகிறது போல தேவபக்தியுள்ள சந்ததியாக நான் வளர்ப்பேன். இதுக்காக என்ன செய்யணும், என்ன கரையம் கொடுக்கணும், அதுக்காக சாக வேண்டியிருந்தாலும் சாகிறேன். அப்படி தான் போகுது. கடைசியில் கர்த்தருக்காக மறிக்க வேண்டியிருந்த அவர் சாக சொல்லலை. ஆனால் நமக்குள்ளே இருக்க அந்த நான், அந்த சுயம், அதை சாக வைக்கணும். அது நான்கிற அந்த சுயம் பிசாசு மூலமாக உண்டாகி நமக்குள்ள ஒரு பெருமையையும் கொடுத்து ரட்சிப்பை ஏற்றுக்கிற முடியாதபடி தடை பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த உலகத்து மூலமாக நான் எவ்வளோ பெரிய, நான் எவ்வளோ பணக்காரன், எவ்வளோ படிச்சிருக்கேன் பாரு, நான் எவ்வளோ பேர் மேலே நான் பெரிய அதிகாரியாக இருக்கேன், அவ்வளோ வேஸ்ட்டுங்க. நல்லா அதுவும் வாழ்க்கையில் கொஞ்சம் நாள் வாழ்ந்து அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும், நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு. நம்ம பிள்ளைய ஆனால் சொன்னபடி கேட்க மாட்டேங்குது அப்படி சொல்லுவோம், நம்ம கேட்காதுங்க. அதுக்கும் கர்த்தர் தான், ஆண்டவரே நீர் தான் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தணும், என்னால் முடியாது, நீர் தான் ஒழுங்குபடுத்தணும். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, ஆமாம், எல்லாத்துக்கிட்டே என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கணும். என்ன பாரமாக இருந்தாலும் சரி, அவற்றை கொண்டு இறக்கி வச்சுட்டு, எங்கள் வாழ்க்கை கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கை உமக்கு பிரியமாக இருக்கட்டும், நான் என்னுடைய இருதயத்தில் கர்த்தருக்கு பூரணமாக நான் கீழ்ப்படுகிறேன். இன்னும் அடுத்த பார்ட்டி கீழ்ப்படிதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் கற்புள்ள உன்னுடைய நடக்கையை கண்டு புருஷன் போதனையின்றி ஆதாயம் பண்ணி கொள்ளப்படுவான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் புருஷன் அவன் தேவனுடைய மனுஷனாக இருந்து அவர் எப்படி குடும்பத்தை நடத்தணுன்னு ஒரு அதிகாரியாக குடும்பத்தில் வச்சாரோ அது மாதிரி நான் சரியாக செய்ய போகிறேன் அப்படிங்கிறப்ப இவனை மீறி ஒன்றும் அங்கே இருக்காது. குடும்பத்தை நல்லா நடத்தலாம். இந்த கல்யாணம் எப்படி தாலி கட்டுறதோ, தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்கவுங்க தனித்தனி ஆள். தாலியை ஒரு செகண்டு கட்டுனவுடனே கல்யாணம் ஆயிடுச்சுன்றாங்க. வீட்டில் போய் நேற்று மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது, ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சு ஆகலைன்னெலாம் சொல்ல முடியாது. தாலியை கட்டுனே இல்லை, கல்யாணம் ஆயிடுச்சு. புருஷன் மனைவியாக இருக்கீங்க, ஒரே மாம்சமாக இருக்கீங்க, அப்படி ஆக்கி விட்டார். அப்புறமேல அது இல்லை இது இல்லைலாம் சொல்ல முடியாது. இது ஒரு உடன்படிக்கை. இப்போ நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், நான் தேவனுடைய பிள்ளையாக வர்றேன் அப்படிங்கிறது ஒரு உடன்படிக்கை. அது தேவனோடு கூட நாம் செய்கிற இரத்த உடன்படிக்கை. உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தம்னு இயேசு சொல்லிட்டே கொடுக்குறாரு. அப்போ ரட்சிக்கப்படும் போது ஒரு இரத்த உடன்படிக்கைக்குள்ளே நம்ம வர்றோம். பிதாவே, நான் உம்மோட கூட இருப்பேன், இயேசு கிறிஸ்து மூலமாக என்னை ரட்சித்தீரே, ஆவியானவரை என்னை நடத்துகிறீரே, உமக்கு பிரியமாக நடப்பேன், என் வாழ்க்கையில் நடப்பேன் அப்படின்னு ஒப்பு கொடுக்கறது தான் அதுக்கு அடையாளம் தான். அதோடைய ஆரம்பம் தான் ஞானஸ்நானம்.
அது ஒரு தீர்மானம். இல்லை கொஞ்ச நாள் கழித்து, இல்லை ரகசியமாக, இந்த ரகசியம் எவ்வளோ நாளைக்கு இருக்கும், இவர் தான் கர்த்தர், வேறு யாரும் கர்த்தர் இல்லை, வேறு யாரும் ரட்சகர் இல்லை, வேறு யாரும் தெய்வம் இல்லை, இவர் ஒருத்தர் தான் தெய்வம் அப்படின்னு இருக்கிற வரைக்கும், அது நல்லா தெரியாமல் இருக்க வரைக்கும் ரகசியமாக அப்படி இப்படி போய்க்கிடலாம். ஆனால் ஒரு நேரம் கட்டாயம் தெரிஞ்சிடும், இவரை தவிர வேறு ரட்சகரே இல்லைன்னு தெரிகிறப்ப அன்னைக்கு ரகசியமெல்லாம் காலியாக போயிடும். அப்படி தான் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வருது. எல்லாருமே ரட்சிக்கப்பட்டப்ப வீட்டில் சொல்லாத, ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்னு சொல்லாத அப்படி கூட சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் சொல்ல முடியாத காரியத்தை பாஸ்டர் செய்யலாமா? சிலர் வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் வீட்டில் அவருக்கு தெரியாமல் நான் காணிக்கை கொண்டு வராதப்போ நீங்கள் காணிக்கை போட்டு என்னையும் சேர்த்து வம்புழுக்கிற அந்த வேம்பே வேண்டாம், போய் உங்கள் புருஷன்ட்ட அனுமதி கேட்டுட்டு வந்து காணிக்கையை செலுத்து. ஒரு அம்மா அப்படி சொல்லிட்டாங்க, பாஸ்டர் வீட்டுக்கு தெரியாமல் கொண்டு வந்தேன்னு. அடப்பாவமே, நான் விரட்டுறதுக்கு எனக்கு பயமாக இருந்துச்சு, விரட்டினா ஓடி போயிருமோன்னு. அப்புறம் அதனால் அந்த காணிக்கையை பல வருஷங்கள் இங்கே வீட்டில் வச்சுருந்தேன். அந்த பணத்தை பல வருஷங்கள் வீட்டில் வச்சுருக்கேன். என்னைக்கு எப்போ திருப்பி கொடுக்கணுமோ ரெடி, இந்தா பிடிச்சிக்க அப்படின்னு கொடுக்கலான்னு. சிலர் கொடுக்குற பணம் வந்து அளவுக்கு மிஞ்சி அதிகமாக தெரியும். வீட்டுக்கு தெரியாமையோ தெரிஞ்சோ அளவுக்கு தங்களுடைய தகுதிக்கு மிஞ்சி என்னமோ கொடுக்குறான், கர்த்தரை விவரமெல்லாம் கர்த்தரை கொடுக்குறாங்கன்னா அதுக்கு அந்த பணமும் கொஞ்சம் வச்சுருக்கேன் வீட்டில். அது அவங்களுக்கு விவரம் தெரியறப்ப சரியாயிரும். விவரம் தெரியாமல் இருக்க வரைக்கும் நான் அங்கே கொஞ்சம் வச்சிருக்கிறேன் கணக்கு. ஆனால் உண்மையிலேயே கர்த்தருக்காக வாழ்கிறத காட்டில் நல்ல வாழ்க்கையே உலகத்தில் என்னமே கிடையாது. கர்த்தருக்காக வாழலைன்னா பின்னா பிசாசுக்காக வாழ போகிறோம். சிலர் சொல்லுவாங்க, இன்னைக்கு பிரச்சனை பாஸ்டர், நாளைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டுக்கிறேன்னா அப்போ இன்னைக்கு இந்த ஒரு நாள் வந்து பிசாசு கொடுக்குறியா நீ? அப்போ பிசாசுக்கு ஒரு நாள் கொடுத்தா அவன் அப்போ இன்னொரு நாளைக்குன்னு சொல்லுவானே, அப்படியே கொண்டு போய் சேர்த்துருவானே. தீர்மானம் எடுக்கணும். எது சரியோ அதை செய்யணும், எது சரியில்லையோ அதை செய்யக்கூடாது. சில ஆட்களுக்கு எது சரின்னு தெரியும், ஆனால் செய்யறதுக்கு தைரியம் இருக்காது. கர்த்தரோட பிள்ளையா வாழ்கிறத விட என்ன கெட்டிக்காரத்தனம், என்ன சரியான காரியம் பூமியில் வாழ்க்கையில் இருக்கு நமக்கு? வாழ்வேன் கர்த்தருக்காக. இப்படி இப்போ எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்க, தீர்மானம் எடுத்திருக்கீங்க, கர்த்தருக்காக வாழ்கிறீங்க. நான் கர்த்தருக்காக உங்களுக்காக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னும் பயந்துக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் பி போல்டு இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள்ள தைரியமாக இருந்து அடிச்சு போடுவாங்க போல இருக்கு, கொன்றுவாங்க போல இருக்கு. ஏசு அதான் சொன்னார், ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். பயப்படாத. மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை மட்டும் இல்லை, நரகத்தை கொண்டு வந்து விட்டுரும். மனுஷனுக்கு பயந்தா நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துருவேன் அவன். அதனால் எல்லா விஷயத்திலும் கர்த்தருக்கு முதல் இடம். இப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருக்கு முதல் இடம். ரெண்டாவது தான் கர்த்தருக்குள்ள நிலை நிற்கணுங்கிறது தனக்கு ரெண்டாவது. மூணாவது தன்னுடைய மனைவிக்கோ புருஷனுக்கோ அவன் கொடுக்குற இடம். நாலாவது அவனுடைய பிள்ளைகளுக்கு, அதுக்கப்புறம் அவனுடைய பெற்றோருக்கு, அதுக்கப்புறமா உறவினருக்கு, அதுக்கப்புறமா உலகத்தில் இருக்க மற்ற நம்ம எல்லோரும் கூட போக்குவரத்து பழக்கமாக இருக்கிறோமே அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இஸ் ஃபார் காட், செகண்ட் ஃபார் ஹிம்செல்ஃப். மூணாவது கணவனோ மனைவியோ, நாலாவது பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு அப்புறம் தான் பெற்றோர் வர்றாங்க. நீ நன்றாக இருக்கும்படி, பூமியிலே வாழ்நாள் நீடித்திருக்கும்படி உன் தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணுவாயாக. அது கரெக்டு. அப்போ ஆனாலும் அது பெற்றோர் நாலாவது இடத்துல தான் வர்றாங்க. அதுக்கப்புறம் தான் மீதி உலகமெல்லாம். நம்ம பூமியில் எல்லாரிடத்துலும் அன்பு கூடுமானால் யாவரோடும், அது கொஞ்சம் கஷ்டம்னு அவருக்கே தெரியுது.
அதனால் கூடுமானா யாவரோடும் சமாதானமாயிருங்கள். சிலர் வம்புக்கே வருவான், நீ கிறிஸ்டியனா உன்னை போட்டு மிதிக்கிறேன் பாரு அப்படின்ட்டு வருவான். அவனோட சமாதானம் நம்ம சமாதானம் தான். அவன் அந்த சமாதானத்தை ஏற்றுக்கிறல. இன்றைக்கி இயேசு தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக உலகத்தில் இருக்க எல்லாருக்கூட்டையும் நான் உனக்கு சமாதானம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் சொல்லி என்ன பிரயோஜனம்? இவங்க சொல்லணும் எனக்கும் சமாதானம் தான், நான் ஒப்புர வகிக்கிறேன் அப்படின்னு இவங்க சொல்லணும். அதான் ரட்சிப்பு, அதான் ஞானஸ்நானம். ஆக 2 பேரும் தேவனும் மனுஷனும் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஒப்புரவாகிறோம்னு சொன்னாதான் ஒப்புரவாகுதல் ரட்சிப்பை ஒழிய அவர் மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை, இவன் மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை. 2 பேரும் ஒப்புரவாகணும்னா 2 பேரும் அது அவருக்கு நம்மளை விட அவருக்கு தான் ரொம்ப கஷ்டம். தன்னுடைய குமாரனே சாக கொடுக்க வேண்டியிருந்துச்சு. குமாரன் ஐயோ நான் இப்போ ஆரம்பத்திலேயே நான் இவனுக்காக சாகணுமா, அந்த என்னை சாகிறதுக்காகவே ஆரம்பிச்சிங்க, என்னை ஏற்படுத்தி வச்சிங்களா அப்படின்னு இயேசு கேட்டிருக்கலாம். இப்போ நம்மளும் கூட கேட்கலாம், இந்த வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கிட்டாக்க கொன்னே விடுவாங்க போல இருக்கே, அப்போ சாகிறது தானா அப்படின்னு. ஆமாம், செத்தா பரவாயில்ல, ஏன்னா போகிறது பரலோகம். அவர் உயிரை கொடுத்து நம்மளை காப்பாற்றுறேங்கிறாரு. நம்மளை உயிரை கொடுத்து நம்ம பரலோகம் போகலாம். உலகத்தில் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை, யாரும் உங்களை ஆட்டி வைக்க முடியாது. நீங்கள் யாருக்கும் அடிமை கிடையாது. நீங்களாக உங்களை கர்த்தருக்கு ஒப்புவிச்சு கர்த்தருக்கு அடிமையை நீங்கள் சொல்லிக்கிறீங்களே ஒழிய கர்த்தர் உங்களை எனக்கு அடிமைன்னு அவர் சொல்லலை, அவர் உங்களை பிள்ளைன்னு சொல்கிறார். நீங்கள் யாருக்கும் போய் அடிமையாக இருக்கக்கூடாது, அடிமையாக இருக்காதீங்க. தேவனே உங்களை எனக்கு அடிமைன்னு அவர் சொல்லலை. நாம் தான் வேற எங்கேயோ போய் மாட்டிக்கிறக்கூடாதுன்னு நான் கர்த்தருக்கு அடிமை, ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தருக்கு அடிமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் சொல்லியிருக்கீங்க, எனக்கு தெரியும். எப்படி பாஸ்டர் தெரியும்? நான் அப்படி சொல்லியிருக்கேன். ஏன்னா இருக்கிற பிரச்சனையை பார்த்தா இங்கிட்டு கொஞ்சம் விட்டாக்க பிசாசுன்னு உழைகிறான் பார் அப்படின்னு. நான் கர்த்தருக்கு ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தருக்கு அடிமை அப்படி சொல்கிறேன். பவுல் அப்படி சொல்கிறான். நல்ல நல்ல சாட்சியாக இருந்த சீஷர்கள் எல்லாரும் அப்படி சொல்லியிருக்காங்க. இயேசுவுக்காக அந்த சீஷர்கள் செத்தார்கள். பேதுரு தலைகளை சிலுவையில் அறையப்பட்டானா. அப்போ அவர்கள் உயிரே கொடுத்த கர்த்தரை நேசிக்கிற அப்படி ஆட்களாக இருக்கிறாங்க. எல்லாரும் அப்படி தான் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் ஒரு வேளை அந்த இயேசுவை ஏற்றுக்கிட்டா கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் இல்லை, சூழ்நிலை இல்லை. ஆனால் அப்படி சாகிறது ஒரு நாளில் சாகிறது. ஆனால் நம்மளை சுற்றி இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? தனம் சாகடிக்க பார்க்குறாங்க. என்ன பண்ணணும், இந்தா தள்ளிக்க, நீ அவ்வளோ தூரத்தில் நின்றுக்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள தூரமாக நிறுத்த வேண்டியிருக்கு. இல்லாட்டி தனம் கொள்ளுவாங்க அவங்க. நீங்கள் கர்த்தருக்குள் நிலைப்படுங்கள், பலப்படுங்கள், கர்த்தருக்காக வாழுங்கள். இப்போ நான் இயேசுவ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து எனக்கு அவ்வளவு காலம் நான் விசுவாசியாக இருந்திருக்கேன். எத்தனையோ போராட்டங்களை பார்த்துருக்கேன். ஆனால் எல்லா இடத்துலையும் இயேசுக்காகன்னு சொல்லி அந்த மீதி பிரச்சனையை ஓரம் கட்டிட்டு அவங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையாங்கிறது பேச்சே கிடையாது. கர்த்தருக்கு பிடிக்குதா இல்லையா, அது நான் பரலோகம் போகிறதுக்கு வழி சரியா இல்லையா, அவ்வளோதான். இந்த உலகத்தை மனுஷனை திருப்திப்படுத்தணும்னு நினச்சா நம்ம ரட்சிப்பே இழந்துருவோங்க. அதனால் இந்த ஆட்களோட எல்லாரையும் ஒரு அளவுக்குள்ளோட நீ இந்த அளவில் நில்லு. மனைவி கூட ரட்சிக்கப்படலைன்னா என்னை அலட்டாமல் இருந்தால் என் கூட இரு, இல்லாட்டி உனக்கு நான் அடிமையாக இருக்கிறதுக்கு ரெடி இல்லை அப்படின்னு பவுலுக்கு எழுதுறான் பாருங்க. அந்த 1 கொரிந்தியர் 7 எடுத்து வாசித்து வைங்க. உன் மனைவியை ரட்சிப்பாயா இல்லையோ யாருக்கு தெரியும், உன் புருஷனை ரட்சிப்பாயா இல்லையோ யாருக்கு தெரியும். ஆனாலும் அவள் உன் கூட சமாதானமாக குடியிருக்க அது விருப்பம்னா இருக்கட்டும். அப்படி இல்லைன்னா யாருக்கு நீ அடிமையாக இருக்க வேண்டியதில்லை அப்படின்னு அங்கே முடிக்கிறான் பவுல். அங்கே எந்த அளவுக்கு பிரச்சனைன்னு பவுல் சொல்கிறான். இப்படி பிரச்சனையா, நீ பிரிஞ்சு போய்க்கலான்னு மோசே சொல்லியிருக்கான். ஆனாலும் இயேசு சொல்லுகிறார், மோசே சொன்னது ஒன்று, பவுல் சொன்னது ஒன்று, இயேசு சொன்னது என்ன? மோசே அப்படி சொல்லியிருந்த தள்ளு சீட்டு கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தா கூட தேவன் ஆதி முதல் அப்படி வைக்கலை, பிரிக்கக்கூடாது. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாகன்னு சொல்லி முடிச்சாரா இல்லையா? அதனால் மோசே சொன்னது பவுல் சொன்னதெல்லாம் இருக்கட்டும், கர்த்தர் என்ன சொன்னார்? நம்ம இந்த பூமியில் இவங்களுக்காக வாழ்ந்து நமக்கு இன்னும் கிடைக்க போகுதா? நம்மக்கிட்ட இருக்கிற ரட்சிப்பை பிடுங்க தான் இவங்க பார்ப்பாங்க.
ஆனால் நம்ம கர்த்தருக்குள்ளே ரட்சிப்புக்குள்ளே உறுதியாக நின்றுக்கிட்டு யாரெல்லாம் வர்றியா வா 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 அப்படி கூட்டிகிட்டு நம்ம போகலாம். இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஓகே, எல்லாம் எழுதி ஜெபம் பண்ணலாம். ஞானஸ்நானம் எடுக்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஞானஸ்நானம் எடுத்த பிறகு யூத் குரூப் வந்து பாடுறதுக்கு வருவீங்களா? வீட்டுக்கு போகணுமா? வீட்டுக்கு போகணுங்கிறவங்களாம் கை தூக்குங்க. அதுக்கும் ஆள் இல்லையா? அப்போ நாங்கள் பாடலாமா? ஓகே, நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு டீயும் வடையும் வரும், வந்து பாட வரலாம். ஹல்லேலூயா. ஓகே, ஜெபம் பண்ணலாம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்று நீர் எங்களுக்கு கொடுத்த ஆராதனை நேரத்துக்காக, நாளுக்காக நன்றி. நல்ல ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் வந்து இந்த யூத் குரூப்பில் இங்கே வந்து நல்லா பாடினாங்க. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சபையார் எல்லாரும் உமக்காக உம்மை பாடினார்கள் என்று பார்க்கிறீர். ஒவ்வொருவருக்கும் தேவையான வசனங்களை கொடுத்திருக்கிறீர். ஜீவ வார்த்தைகள், ஜீவ வசனங்கள், ஜீவாதிபதியாகிய நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜீவ வார்த்தைகளை கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி. இதை பிடித்து கொண்டு நிற்கட்டும், வாழட்டும். ஏதோ பாடுபட்ட வாழ்க்கையில் இதில் பெரிய பலன் உண்டு. கிறிஸ்துவுக்காக வாழுகிற வாழ்க்கையிலே பெரிய பலன் உண்டு என்று எங்களுக்கு தெரியும். பரலோகத்திலே நீர் எங்களுக்காக அங்கே பொக்கிஷங்கள் வைத்திருக்கிறீர். எங்களுக்காக அங்கே ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணுகிறேன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு வீட்டை, பங்களாவை ஏதோ ஒன்று ஆயத்தம் பண்ணுகிறீர். அங்கே எங்களுக்கு இடம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த பூமியிலே எங்களை நன்றாக வைக்கிறீர். இந்த பூமியில் ஆளுகையின் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர். நாங்கள் விவரம் தெரிந்தவர்களாய், சத்தியத்தை அறிந்தவர்களாய், நாங்கள் கர்த்தருடைய சித்தத்தின்படியாய் நன்றாய் ஜெயமான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ இங்கே எல்லாருக்கும் நீர் உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆம் கர்த்தாவே, உம்முடைய கிருபைக்கு ஒப்புவிக்கிறோம். எங்களுடைய சொந்த பலத்தினால் அல்ல, கர்த்தருடைய கிருபையினாலே, உம்முடைய பலத்தினாலே நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழட்டும். ஆசீர்வதியும். இந்த ஞானஸ்நானம் எடுக்கிறவர்களை நீர் ஆசீர்வதியும். இது அவர்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு வரலாற்று காரியம். நான் தேவனோட இணைக்கப்பட்ட ஆளாக, கர்த்தருடைய பிள்ளையா, ஜீவனுள்ள நாளெல்லாம் வாழப்போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தீர்மானத்தின்படி ஞானஸ்நானம் எடுக்க போகிற நேரம். அவர்களையும் ஆசீர்வதிக்க முடியாத கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபைக்கு ஒப்புவிக்கிறோம். நீர் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரணியம். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவை தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் என்றென்றும் இருப்பதாக. ஓகே, பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.